நான் எப்படியெல்லாம் பார்ப்பேன். உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. என் வீட்டுக்கு வரும்போது படி பார்த்து பிடி போட்டு இந்த பக்கம் பார்த்துருக்கு. யாரடி நீ ஏற்பட்டு அது அப்படியே சாஞ்சி போச்சு. அந்த பக்கம் சாஞ்சி போச்சு. தாங்க முடியலமா ஜில்ஜிலுக்கு. நான் யாருன்னு தெரியல. தெரிஞ்சா என் அண்ணி மரியாதை கொடுப்பாங்க. நீ சொல்லு. அண்ணி நான் பாரி வந்ததே உனக்கு என்ன நீ அஞ்சு நாளா உடம்பு இல்லை. என் அண்ணி உடம்பு என்ன ஆகுது? அதான் துரும்பா அழைச்சி போயிருந்து. அண்ணி ஆமா வைத்தியம் போய் பார்க்கறது. ஐயோ பாவம் நேரம் தெரியலையே என்னமோ குடிக்க அடிச்சு கேட்டு பார்க்கறது. குழந்தைங்களுக்கு பட்டி தோஷம் பரவ தோஷம்னு தோஷம் வரும். ஆமா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வயசுல எங்க அன்னைக்கு வந்திருக்குது. இது என்ன தோஷம்? தாங்கி விட்டது. அதுக்கு இப்போ தாங்கி போச்சு. அதுக்கு என்ன பண்ண என்ன பண்ண 3 வயசு ஒரு அந்த பொங்கல் வச்சு ஓனா முட்டி மறக்கணும். அப்பதான் அந்த தோசை நீங்கும். இந்த வயசு யாரு வந்து தெரியல. உடம்பு தெரியல எழுந்து போறியா? ஏண்டா எங்க நாச்சி வந்துக்குது. நாச்சி எப்ப வந்த எதுக்கு வந்து எப்ப போப்பாரு? இந்த மாதிரிலாம் வீட்டுல பிறந்த பெண்ணை கேட்காதீங்க. எங்க அண்ணி கேட்கற மாதிரி ஏன் வந்து எதுக்கு வந்து எப்போ வந்து நான் ஏன் வந்து தெரியுமா? எதுக்கு வந்துக்கிறது தெரியலையே. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மல்லிட்டா கும்மாங்க கொடுப்பாங்க. எங்க அம்மா இவன் கும்மாங்க கொடுக்குறாளா? இதான் நான் கொடுக்குறேன்னா பாப்போம். இல்ல ஏடா கண்டுக்காக வந்துக்கிறாளா இவா? ஏடா நீங்க போட்டவங்க அண்ணனுடைய சம்சாரம் உங்களை வணங்கி கேக்குறேன். கொடுக்க முடியுமா? முடியாது. வணங்கி தேத்து போய் எங்கடா போடு. எங்க அண்ணன் பிள்ளைக்கு துரியாத